வரலாறு காணாத வறட்சிக்கு மத்தியில் போராடும் வன விலங்குகளும் மனிதர்களும் யானைகளை கொன்று மனிதர்களுக்கு உணவு வழங்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கொல்லப்பட உள்ளதாக ஜிம்பாப்வேயிலிருந்து வெளியான செய்தி உலக நாடுகளை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. 4 சதாப்தங்கள்ல மிக மோசமான வறட்சியால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு உணவு வழங்குறதுக்காக 200 காட்டு யானைகளை படுகொலை செய்ய ஜிம்பாப்வே திட்டமிட்டு இருக்கிறதா வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறதா வெளியான செய்தி உலக நாடுகளை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. தென்னாப்பிரிக்காவுடைய வறட்சி பேரழிவுக்கு உட்படுத்தி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தேசம் முழுக்க 68 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறை எதிர்கொண்டு வராங்களாமா. இதனால 200 காட்டு யானைகளை கொன்னு இறைச்சிய மக்களுக்கு விநியோகம் செய்யறதுக்கு திட்டம் செய்யப்பட்டிருக்காமா. நமீபியாலையும் இந்த மாதிரியான வறட்சி ஏற்பட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு உணவு வழங்குற விதமா 83 யானைகள் கொல்லப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதையே ஜிம்பாப்வேவும் பின்தொடர போறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட யானைகளை கொண்ட தென்னாப்பிரிக்கா உலகத்தோடைய மிகப்பெரிய யானை மக்கள் தொகையில ஒன்றா விளங்கிட்டு வருதாமா. ஜிம்பாப்வேல இப்போ 84,000 யானைகள் இருக்கிறதாகவும் இதுல தேசிய பூங்காக்கள் 55,000 யானைகளை மட்டும் ஆதரிக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பூங்காக்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கிற விதமாகவும் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மனித வனவிலங்கு மோதல்களை நிவர்த்தி செய்யறத நோக்கமாகவும் கொண்டிருக்காமா. போன வருஷம் மட்டுமே ஜிம்பாப்வேல 50 பேர் யானைகளால கொல்லப்பட்டிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வறட்சிக்கு மத்தியில வாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக 200 யானைகளை கொல்றதுக்கான திட்டம் ஒண்ணு தீட்டப்பட்டு வருதாமா. இந்த செய்தி ஊடகங்கள்ல வெளியாக பலரையுமே சோகத்துல ஆழ்த்தினதோட பலரும் அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.